சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ விரைவில் பிடித்த நபருடன் ஷீரடிக்கு வந்து என் ஆசீர்வாதத்தை பெறப்போகிறாய். நீ இத்தனை நாட்கள் எதற்காக காத்திருந்தாயோ அதை நிறைவேற்றும் தருவாயில்தான் நான் இப்பொழுது உள்ளேன். அதற்கு நன்றி கூற நீ என்னை கண்டிப்பாக ஷீரடியில் வந்து சந்திப்பாய். நீ நினைக்கலாம், அப்பாவை ஷீரடியில் வந்துதான் சந்திக்க வேண்டுமா என்று. நீ கேட்கும் போதெல்லாம், அப்பா என்று அழைக்கும் போதெல்லாம் நான் ஓடோடி வந்திருக்கிறேன். ஆனால் நீ மனதிற்குள் ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு அது நடந்துவிட்டால், அப்பா நான் உங்களை ஷீரடிக்கு வந்து சந்திக்கிறேன் என்று அடிக்கடி சொன்னாய் அல்லவா, அதை நான் நிறைவேற்றி தரப்போகிறேன். அப்படியென்றால் நீ என்னை ஷீரடியில் வந்துதானே சந்திக்க வேண்டும் என் குழந்தையே. உன்னில் ஒவ்வொரு ஆசைகளையும் ஒவ்வொரு பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றும் தருணம் வந்துவிட்டது. கஷ்டம் கஷ்டம் என்று நீ சொல்லிக்கொண்டே வந்தாயல்லவா, அந்த கஷ்டத்திற்கெல்லாம் நான் முடிவு கட்டப் போகிறேன். உன்னுடைய சோர்வுகள், உன்னுடைய உடல் நலங்கள் எல்லாம் ஆரோக்கியம் பெற்று முழுமையாக நீ பலமாக வாழப்போகிறாய். என் குழந்தைகளுக்காக இதை நிறைவேற்றி தாருங்கள் என்று என்னிடம் கேட்டாயல்லவா, அதையெல்லாம் நான் நிறைவேற்ற புறப்பட்டு விட்டேன். தோல்வியும் வெற்றியும் வந்து என்னை சந்தித்த போது, அப்பா என்னை எதிர்கொள்ள துணிவு தாருங்கள் என்று சொன்னாயல்லவா, அதற்கும் சேர்த்து நான் உனக்கு துணிவை தருகிறேன். தோல்வியை எதிர்கொள்ள ஒரு துணிவு வேண்டும் குழந்தையே. அந்த துணிவு உன்னிடத்தில் உள்ளது. அதை பார்த்து நான் சில நேரங்களில் பிரமிப்பாக உள்ளேன். நீ நினைக்கும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ஆசையும் உன் மனதிற்குள் இருந்து நிறைவேற்றி தாருங்கள் என்று கேட்டது எல்லாம் அதை நிறைவேற்றி நான் உன்னை ஷீரடிக்கு அழைக்கப் போகிறேன். நான் உன்னை சந்திக்க வேண்டும் என்று முடிவு எடுத்து விட்டேன். என் குழந்தைகள் எங்கு இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நான் அழைக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் நான் கண்டிப்பாக அழைப்பேன் என்று உனக்கு தெரியும் அல்லவா. அதை நீ எடுக்கும் முடிவு இல்லை. அதை நான் தான் என் குழந்தையை சந்திக்க நேரத்தை ஒதுக்குவேன். இது நாள் வரைக்கும் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. எது வந்தாலும் துணிவோடு செய்வோம். சாயப்பா இருக்கும் தைரியத்தில் நீ துணிந்து செய் குழந்தையே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று எடுத்து கூறிவிட்டேன். ஆகையால் நீ இப்பொழுது இருக்கும் உன்னுடைய கஷ்டத்தை நினைத்து வருந்தாதே. விரைவில் ஒரு நல்ல மாற்றத்தை தருகிறேன். நீ அழுது கொண்டு இருந்தது எல்லாம் போதும். உனக்கான தீர்வை சொல்லி உன் வேண்டுதலை நிறைவேற்றப் போகிறேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.